நம்ம கிட்ட இருக்க ஃபோன்லயே சூப்பரா போட்டோ வீடியோ எடுக்கலாம். அது எப்படின்னு தெரியுமா? நிறைய பேர் என் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தால் மட்டும் நல்லாவே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஃபோனில் சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா சூப்பரா போட்டோ வீடியோலாம் எடுக்கலாம். இப்போ ஒரு போட்டோ எடுத்து அதை எப்படி எடிட் பண்ணலாம், ஒரு வீடியோ எடுத்து அதை எப்படி எடிட் பண்ணலாம், இன்னும் நிறைய விஷயம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். கார்த்திகை தீபம்னாலே கையில் விளக்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது தான் டெம்ப்ளேட்டு. அப்படி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பேக்ரவுண்டு இருட்டாக இருக்க மாதிரி சூஸ் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் உங்கள் கையில் இருக்க விளக்கம் நீங்களும் நல்லா பளிச்சுன்னு தனியாக தெரிவிங்க. இப்போ இவங்களும் பிரைட்டாக இருக்காங்க, இவங்களை சுற்றி இருக்க பேக்ரவுண்டும் பிரைட்டாக இருக்கு. இப்போ இன்னொரு ஃபோனில் ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த ரூமோட லைட்டை நான் ஆஃப் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ விளக்கு கொஞ்சம் க்ளோஸாக வச்சிங்கன்னா உங்கள் முகம் இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆகும். இதை கொஞ்சம் மேலே ஏற்றுக்கோங்க விளக்கு. வெரி குட். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக வேணும் அப்படின்னா இந்த ஃபேஸ் இப்படி டச் பண்ணிங்கன்னா பக்கத்தில் எக்ஸ்போசர் ஸ்லைடர் ஒன்று வரும். அதை மேலே தள்ள பிரைட் ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரைட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். வேற ஒரு ஃபோனில் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி எடுக்கிறத விட ஃபோட்டோ எடுக்கிற ஃபோன்லேயே ஃப்ளாஷ் ஆன் பண்ணி எடுத்துலாம்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோட்டோ எந்த ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறோமோ அந்த ஃபோனில் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி எடுத்தது, இந்த ஃபோட்டோ வேற ஒரு ஃபோனில் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி எடுத்தது, எது பெட்டராக இருக்குது நீங்களே பாருங்கள். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுக்காமல் டாப் ஆங்கிள், லெஃப்ட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள்னு வேற ஆங்கிளை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு ஆங்கிளை விட இன்னொரு ஆங்கிள் நீங்கள் பெட்டராக இருக்க வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி உட்கார மாதிரி ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க அப்படின்னா கீழே நிறைய விளக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் நிறைய லைட் இருக்கும், முகத்துலையும் நிறைய லைட்டு படும். இப்போ கையில் விளக்கு வச்சுருக்கிறதால முகத்துலையும் நல்லா லைட்டு படும், ஃபோட்டோ போஸ்க்கும் நல்லா இருக்கும். நம்ம எடிட்டுக்கு ஸ்னாப்சீட்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது ஃப்ரீயான ஆப் தான், ஆட்லாம் வந்து நம்மளை தொல்லை பண்ணாது. நம்ம ப்ளே ஸ்டோர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்னாப்சீட்டுக்குள்ளே போனீங்கன்னா எங்கேயாச்சும் கிளிக் பண்ணுங்கள், நம்ம கேலரி ஓப்பன் ஆகும். நம்மளுக்கு எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோ சுற்றி நம்ம டார்க் ஆக்க போகிறோம். இதுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா கடைசியாக வின்னேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ரைட்டில் தள்ள ஃபோட்டோ சுற்றி ஒயிட் ஆகும், லெஃப்ட்டில் தள்ள ஃபோட்டோ சுற்றி நம்மளுக்கு டார்க் ஆகும். நம்ம இந்த மாதிரி பிளாக் ஆக்க போகிறோம். இப்போ லெஃப்ட்டில் தள்ளிங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு டார்க்காக வேணுமோ அந்த அளவுக்கு கிளிக் பண்ணிட்டு இந்த ரைட் சைடில் டிக் இருக்குல்ல, இந்த டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் முக்கியமான மேட்ரு. நம்ம கூகுள் குரோம்குள்ளே போயிட்டு பிக்சல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட்டு இதுதான். இதுக்குள்ளே போயிட்டு கோல்டு போக்கே அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இப்போ நிறைய ஃபோட்டோஸ் வருதா, இதில் இந்த ரவுண்டாக இருக்குல்ல, இதுதான் போக்கே. இந்த போக்கேலாம் பிளாக் பேக்ரவுண்டில் இருக்க மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணணும். இதோ இங்கே நிறைய இருக்கா, இதில் இது கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். நான் இந்த போக்கே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் நம்ம ஸ்னாப்சீட்டுக்குள்ளே போயிடுவோம். இப்போ இந்த டூல்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இந்த கடைசியாக டபுள் எக்ஸ்போசர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சின்னதாக ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேலரி வரும். நம்ம டவுன்லோட் பண்ணோம்ல இந்த போக்கே, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி வச்சிருக்க ஃபோட்டோ மேலேயே இந்த போக்கே வந்துடும். இப்போ நம்மளுக்கு எந்த மாதிரி வச்சா பார்க்க அழகாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த லாஸ்ட்டாக ரைட் சைடில் டிக் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சா, இதில் நம்ம சின்னதாக ஒரு கோட் டைப் பண்ணுவோம். இப்போ டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கா, அதுக்குள்ளே போயிருங்க. கடைசியாக டெக்ஸ்ட்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். டபுள் டேப் இயர் டு சேஞ்ச் டெக்ஸ்ட்னு இருக்கா, இதை டபுள் டேப் பண்ணுங்கள். இப்போது நமக்கு வேண்டிய டெக்ஸ்ட் நீங்கள் டைப் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து கார்த்திகை அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஓகே கொடுத்து கீழே இந்த சிம்பிள் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஃபாண்ட் வரும். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டு எந்த சைஸில் இருந்தால் நல்லா இருக்குமோ, எங்கே இருந்தால் நல்லா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த ரைட் சைடில் டிக் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் இன்னொரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். தீபம்னு ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணி நான் ஒரு ஃபாண்ட்டை சூஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு டிக் கொடுத்துட்றேன். இப்போ ஃபோட்டோ இந்த அளவுக்கு வந்துருச்சா, இப்போ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த டூல்ஸ்குள்ளே போயிருங்க. ஃபஸ்ட்டு டியூன் இமேஜ் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ கீழே இந்த மாதிரி சிம்பிள் இருக்குல்ல, இதுக்குள்ளே போனீங்கன்னா பிரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட்டு, சேச்சுரேஷன் நிறைய இருக்கும். இப்போ நான் பிரைட்னஸை ஏற்ற போகிறேன். இப்போ பிரைட்னஸில் வச்சுட்டு ரைட் சைடில் தள்ள பிரைட்னஸ் அப்படியே கூட்டிகிட்டே வரும். லெஃப்ட் சைடில் தள்ளிங்கன்னா பிரைட்னஸ் குறைஞ்சிட்டே வரும். இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு பிரைட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பிரைட்னஸ் வச்சுட்டு நம்ம டிக் கொடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக இந்த கீழே எக்ஸ்போர்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோ நம்ம ஃபோனில் சேவ் ஆயிரும். இப்போ நான் ஒரு கோட்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கோட்ஸ்லாம் போட்டு தனித்தனியாக எடிட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ இன்ஸ்டா ஸ்டோரியோ போடும்போது நீங்கள் இந்த மாதிரி போர்ட்ரேட்டில் போட்டிங்கன்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக தெரியும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் போடணுன்னு பார்த்தீங்கன்னா மேலும் கீழே எம்டியாக தான் இருக்கும், ஃபோட்டோவும் சின்னதாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா லேண்ட்ஸ்கேப்பில் 3 ஃபோட்டோ எடுத்துடலாம். 3 ஃபோட்டோவையும் கொலாஜ் பண்ணி நம்ம போடும்போது ஸ்க்ரீன் ஃபுல்லாகவும் தெரியும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எப்படி பண்ணலான்னு ஈஸியாக பார்த்துருவோம். இன்ஷாட்னு ஒரு ஆப் இருக்குது, இதை ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே போனீங்கன்னா கொலாஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா கிரிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சா 3 லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கத்தில் லே அவுட் இருக்குல்ல, அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட் இருக்கும்.
உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் நல்லா இருக்கோ அந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த ரெண்டாவது இருக்க டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பக்கத்தில் பார்டர் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒயிட் வேணும் அப்படிங்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். பக்கத்தில் டிக்கை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த கீழே 4ஆவதா கேன்வஸ்ன்னு இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இன்ஸ்டா ஸ்டோரி போட போகிறோம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட போகிறோம் அப்படின்னா 9:16 செலக்ட் பண்ணலாம். இல்லை இன்ஸ்டா போஸ்ட் போட போகிறேன் அப்படின்னா 4:5 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு மேலே கீழே தள்ளுறது இல்லை ஜூம் பண்ணுறது, இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓகேனா இந்த ரைட் சைடில் இருக்க டிக்கை கிளிக் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக இந்த எக்ஸ்போர்ட் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபோட்டோ நம்ம ஃபோனில் சேவ் ஆயிரும். எப்போவுமே ஒரே ஃபோட்டோ வச்சு போடுறதை விட இந்த 3 ஃபோட்டோ வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம ஃபோன்லேயே வீடியோ எடுத்து அதை எப்படி எடிட் பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து எதாச்சும் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இந்த எடிட்டிங் டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ஐடியா பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து கார்த்திகை தீபங்கிறதுனால ஒருத்தங்க வந்து விளக்கு வைக்கிறாங்க, அதில் எண்ணெயை ஊற்றுறாங்க, தீக்குச்சியை பற்ற வைக்கிறாங்க, அப்புறம் அந்த விளக்கு ஏற்றுறாங்க, அப்போ கடைசியாக அந்த விளக்கு கையில் இருக்குது. இந்த மாதிரி வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ண போகிறோம். நான் எடுக்கிற எல்லா வீடியோவும் என் ஃபோனில் 1080 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் வைக்கிறேன். ஏன் 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்னா அப்போ தான் வீடியோவை ஸ்லோ மோஷன் பண்ணும்போது பார்க்க நல்லாயிருக்கும். வீடியோ எடிட்டுக்கு VN ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே போனால் நியூ ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது வீடியோ பேஸ்டாக செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீடியோலாம் எடிட் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் தான் பாட்டு போட போகிறோம். இப்போ சேவ் கொடுத்துருங்க. இதுக்கு அலோ கொடுத்துருங்க. இப்போது மேலே வீடியோ அப்படின்னு இருக்குல்ல, இப்போ அங்கே போயிருங்க. நமக்கு என்னென்ன வீடியோலாம் எடிட் பண்ணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ இப்படி வந்துடும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வீடியோ ஆட் பண்ணணும்னா இந்த ரைட் சைடில் அப்படியே தள்ளிட்டு லாஸ்ட்டில் வாங்க. இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கா, இதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு என்னென்ன வீடியோலாம் வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுவும் இந்த மாதிரி வந்துடும். இந்த ஒயிட் லைன் இருக்குல்ல, இதுதான் பிளேட். இது ஒரு கிளிப்பில் எந்த இடத்துல இருக்கோ அந்த ஃப்ரேம் தான் டிஸ்பிளேல காட்டும். இப்போ ஒரு கிளிப்பில் எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாதெல்லாம் டெலிட் பண்ண போகிறோம். ஒரு கிளிப் இருக்கா, இதை 2 விரலால் அப்படி ஜூம் பண்ணிக்கோங்க. எனக்கு இதிலிருந்து இது வரைக்கும் தேவை. ஸோ இந்த பிளேடு ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா கீழே ஸ்ப்ளிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணால் இந்த பிளேடு கீழே இருக்க கிளிப்பு அப்படியே கட் ஆகும். இப்போது லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் நமக்கு தேவை, ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணி நம்ம டெலிட் பண்ணிடலாம். இதே மாதிரி எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு தேவையில்லாதெல்லாம் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. நல்லா தெளிவாக கட் பண்ணோன்னா ஜூம் பண்ணி ஸ்ப்ளிட் கொடுங்க. எடிட் பண்ணும்போது ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா இந்த சைடில் லெஃப்ட்டில் ஒரு ஆரோ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் எடிட்டில் ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்துடலாம். இப்போ எல்லா கிளிப்பையும் கட் பண்ணிட்டீங்க, எது தேவையோ அது மட்டும் வச்சுருக்கீங்க. இப்போ பார்க்கும்போது இந்த கிளிப் மட்டும் ரொம்ப கட் பண்ணிட்டோம், இந்த கிளிப்பு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இந்த கீழே ட்ரிம்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆரோவை ரைட்டில் தள்ள அதிகமாகிட்டே போகும். இந்த ஸ்ப்ளிட்டுக்கும் ட்ரிம்முக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த ட்ரிம்மில் ஒரு கிளிப்பில் ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் மட்டும் குறைக்கலாம். ஆனால் இந்த ஸ்ப்ளிட்டில் ஒரு கிளிப்பில் நடுவில் இருக்க போர்ஷனை மட்டும் கட் பண்ணி டெலிட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல என்ன யூஸ் ஆகுமோ பார்த்து 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு கிளிப்பை மட்டும் ஸ்லோ மோஷன் பண்ணணும்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கீழே ஸ்பீடுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ரெகுலர் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதை லெஃப்ட்டில் தள்ள வீடியோ ஸ்லோ ஆகிட்டே போகும், ரைட்டில் தள்ள ஸ்பீட் ஆகிட்டே போகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்லோ மோஷன் வைக்கணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டிக்கை கிளிக் பண்ணிடுங்க. நமக்கு தேவையான கிளிப்லாம் மட்டும் வச்சுட்டு தேவையில்லாதெல்லாம் டெலிட் பண்ணிட்டோன்னா ஒரு கிளிப்புக்கும் இன்னொரு கிளிப்புக்கும் நடுவில் டிரான்சிஷன் ஆட் பண்ணலாம். அதுக்கு இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நிறைய டிரான்சிஷன் வரும். நீங்கள் ஒன்று வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது நல்லா இருக்கோ அதை வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா கிளிப்புக்கும் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கிளிப்புக்கு டிரான்சிஷன் வேணான்னா அப்படியே கூட விட்டுறலாம். இப்போ ஒரு கிளிப் மட்டும் டார்க்காக இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் பிரைட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா கீழே ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்போஷரு, கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ்ன்னு நிறைய இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ்போஷர் தான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்போஷருக்கும் பிரைட்னஸ்க்கும் டெக்னிக்கலாக சின்ன வித்தியாசம் தான் இருக்குது, அவ்வளோ டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறதில்ல. இப்போ எக்ஸ்போஷரை ரைட்டில் தள்ள பிரைட் ஆகிட்டே போகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வச்சா கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு வச்சு இந்த டிக்கை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டெக்ஸ்ட் வைக்கணும்னா இந்த டீன்னு ஒரு சிம்பிள் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். இதில் நிறைய விதமான ஸ்டைல் வரும். நான் வந்து இந்த கவர்னு இருக்குல்ல, இதில் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேர்ட்ஸ்லாம் போடணுமோ அதெல்லாம் டைப் பண்ணிடுங்க. இங்கே 2A இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சைஸை மாற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸை வச்சுட்டு இந்த டிக்கை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட்டு ஒரு லேயராக வந்துருச்சா, இப்போ இந்த டெக்ஸ்ட்டு டச் பண்ணி எங்கே இருந்தால் பார்க்க நல்லா இருக்குமோ அங்கே தள்ளி வச்சுருங்க. இந்த டெக்ஸ்ட்டு வீடியோவில் எவ்வளோ நேரம் வரணுங்கிறத இந்த ஆரோ இருக்குல்ல, இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். வீடியோவோட எந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட் வரணுங்கிறத இப்படி தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏதாச்சும் எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம். இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே மோஷன் ஒன்று இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் வரும்.
நீங்கள் ஒன்று வச்சு பாருங்கள், உங்களுக்கு எது நல்லா இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்த வீடியோவில் இருக்க சவுண்டு உங்களுக்கு வேணான்னா இங்கே ஸ்பீக்கர் பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சவுண்டு மியூட் ஆயிரும். இந்த ஆப்லேயே நீங்கள் மியூசிக்கை ஆட் பண்ணலாம். இப்போ மேலே மியூசிக் சிம்பிள் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மியூசிக்கை செலக்ட் பண்ணுங்கள். இதில் மை மியூசிக் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபைல் ஆப் அப்படின்னு இருக்குல்ல, அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்துருங்க. உங்கள் ஃபோனில் இருக்க பாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த பாட்டை நீங்கள் வீடியோவில் போட போகிறீங்களோ அந்த பாட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் டுன்னு கேட்கும், மை மியூசிக்கே கொடுத்துடலாம். இப்போ இங்கே மை மியூசிக் இருக்குல்ல, இதில் நம்ம ஆட் பண்ண பாட்டு இங்கே வந்துடும். உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் இந்த பாட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுருங்க. நம்ம எந்த லென்த்தில் வீடியோ எடிட் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு தான் அந்த பாட்டும் காமிக்கும். நீங்கள் பாட்டு வச்சுட்டிங்கன்னா இந்த டிக்கை கிளிக் பண்ணிடுங்க. இதை விட ஈஸியாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணும்போது கூட பாட்டு போட்டுக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணிட்டீங்கன்னா மேலே எக்ஸ்போர்ட் இருக்குல்ல, இதை கொடுத்துட்டு மேனுவலில் ரெசல்யூஷன் 1080, ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் 30, பிட் ரேட்டில் 12லேருந்து 15 வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தா இந்த வீடியோ நம்ம ஃபோனில் சேவ் ஆகிடும். என்ன இவ்வளோ பேசிக்காக எடிட்டிங் சொல்கிற அப்படின்ட்டு பார்க்காதீங்க. வீடியோ எடிட்டிங்க்குன்னு தனியாக ஒரு வீடியோ பண்ணும்போது ரொம்ப டீட்டெயிலாக அட்வான்ஸாக ஒரு வீடியோ பண்ணலாம். எப்படி ஃபோட்டோ வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணலான்னு சொல்லி பார்த்துருப்போம். இது இந்த கார்த்திகை தீபன் மட்டும் இல்லாமல் நீங்கள் சும்மா ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்தாலுமே இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுறீங்கன்னா என்னையும் டேக் பண்ணுங்கள், நானும் செக் பண்ணி பார்க்குறேன். இதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, எடிட்டிங் இந்த சம்மந்தப்பட்ட வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா நாங்கள் ரெடி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணி வச்ச வீடியோலாம் ஃப்ரம் த ஆர்ட் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கோம். இந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இத்துடன் தேநீர் இடைவேளையின் சிறப்பு காணொளி நிறைவடைகிறது. ஒளிப்பதிவாளர் இப்ராஹிம் மற்றும் நிவேதாவுடன் நான் எடிசா.